இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், போய் பேசுவது பாவமாகும் என்பதாகும். நாம் முஸ்லிம்கள் எந்த ஒரு விடயத்திலுமே உண்மையை பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை பேசுவதனால் அசாதிகளை அழைத்தார்கள். தன் தேவைகளுக்கேனும் போய் பேசக்கூடாது. அதை பற்றி போய் பேசி வச்சுட்டோமா எல்லாம் குறுக்கவில்லை எனில் நாம் போய் பேசியதை பாவமாக கருதவில்லை என அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போய் பேசுவதோ போய் சத்தியம் செய்வதோ பாவங்களிலே பெரும்பாவமாகும் போரே. அதுபோலவே நிறைய சந்தர்ப்பங்களில் பொய்யை விட்டு விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். பொய் சொல்வோருக்கு அல்லாஹ் மறுமையிலும் மேலும் தண்டனைகளை வழங்குவான். பொய் சொல்வோருக்கு நயவஞ்சம் குறிக்கொள்ளும். பொய் சொல்வோர் இன்பங்கருவி போகும். பொய் சொல்வோர் கன்னத்தில் சதைகளை கிடைத்து தங்கிடப்படும். இது போன்ற நிறைந்த நிலையெல்லாம் கூறியுள்ளார். பொய் சொல்வோருக்கு துன்புறுப்பும் வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். நாம் எம்மை எழுதாமல் ஏதேனும் கூறியிருந்தால் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பான். தௌபாவை செய்தோம், அல்லாஹ் கூறிய வழி நடந்திடுவோம் என கூறி எனது உரையை செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.